கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய காலை வேளை அழகான ஆண்டவருடைய கிருபையை தியானிப்பது எவ்வளவு இன்பமாயிருக்கிறது. ஆண்டவர் வேதத்தில் நாம் ஆசீர்வாதமாய் வாழ பல வழிகளை சொல்லியிருக்கிறார். ஒரு அற்புதமான வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119:15. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். இந்த வசனம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒரு அழகான செய்தியை சொல்லுகிறது. உம்முடைய கட்டளைகளை நான் தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். அதன் பொருள் என்ன? நீங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தை படிப்பது வேறு, வாசிப்பது வேறு, தியானிப்பது வேறு. நீங்கள் வேத வசனத்தை படிப்பது மட்டுமல்லாமல் அதை தியானிக்கிற பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படி தியானிப்பது? ஒரு குறிப்பிட்ட பகுதியை படிக்கிறீர்கள், அதில் என்ன சம்பவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அதை பிரிக்கிறீர்கள். ஒரு அதிகாரத்தில் ஒரு 4 செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும் என்றால் அந்த 4 செய்திகளையும் தனியாக பிரித்து, இந்த முதல் செய்தியிலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த 2வது சம்பவத்தில் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த 3வது சம்பவத்தில் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த 4வது சம்பவத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நீங்கள் தியானிக்கலாம். இல்லை, ஒரு மனிதனை குறித்த ஒரு செய்தி உள்ளே சொல்லப்பட்டிருக்கும் என்றால் அந்த செய்தியை நீங்கள் கிரமமாய் யோசிக்கலாம். அந்த ஒரு அதிகாரத்தில் ஏதோ ஒரு வசனம் உங்களோடு கூட பேசியிருக்கும். ஒரு நாளெல்லாம் அந்த வசனத்தையே யோசித்து, அந்த வசனத்தையே சிந்தித்து, ஆண்டவரே இந்த வசனத்தில் இவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று அந்த வசனத்தின் மேல் நீங்கள் நினைவாய் இருப்பதே தியானம். அமர்ந்திருந்து அந்த ஒரு வசனத்தை பிரித்து அதற்குள் என்ன இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் தருகிற வெளிச்சத்தோடு கூட நீங்கள் படிப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய வழிகள் உங்களுக்கு வெளிப்படும். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். அவசரமாய் நீங்கள் படித்துவிட்டு செல்வது ஆசீர்வாதமாக இருக்காது. நீங்கள் மாடுகளை கவனித்திருப்பீர்கள் என்றால் அந்த மாடு என்ன செய்யும்? ஒரு புல்லை நன்றாய் வயிறு நிறைய மேய்ந்து விட்டு அதன் பிறகு ஒரு இடத்தில் வந்து அமர்ந்திருந்து உள்ளே தான் புசித்ததை வெளியே கொண்டு வந்து அசை போடும். அது அசை போட்டு அந்த புல்லை தனக்கு மென்மையான உணவாக்கி கொள்வது போலவே விசுவாசிகள் வசனத்தை திரும்ப 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 அசை போட்டு வாழ்க்கைக்கு ஆதாரமாக்கிக் கொள்வது மிகுந்த ஆசீர்வாதம். இன்றைக்கு அவசரமாய் வேதத்தை படிப்பதை நிறுத்தி நிதானமாய் தியானித்து படியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, உம்முடைய கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல உங்க பிள்ளைங்க உங்க வசனத்தை தியானிக்கிற ஒரு பழக்கத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லாமே அவசரமா இருக்கிற இந்த காலத்தில் உங்க வழிகளை அறியும்படி உங்க கட்டளைகளை தியானிக்க உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு யாரெல்லாம் உடைய வழி நடத்துதலுக்காய் கேட்கிறார்களோ அவர்களோடு பேசுங்க, இடைப்படுங்க, உங்க வழிகளை வெளிப்படுத்துங்க. உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரின் வசனம் ஆண்டவரின் வழிகளை உங்களுக்கு சொல்லும். தியானியுங்கள், வழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.